வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு பார்த்தோம்னா, தனகாரகன் குரு இவரோட அசுப கிரகங்கள் சேரும்போது என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு நம்ம ஜென்ரலா தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? தனகாரகன் குருவுடன் எந்த ஸ்தானத்துல அசுப கிரகங்கள் ராகு, கேது, சனி இதெல்லாம் சம்மந்தப்பட்டுன்னா மெயினா தனகாரன் இல்லையா, கடன் அதிகமாக ஏற்படும், தனம் நிமித்தமான பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படும், பண பற்றாக்குறை ஏற்படும், பணத்தினால நிறைய பிரச்சனைகள் ஏற்படும், கடன் வாங்கிட்டு அதை அடைக்க முடியாத நிர்பந்தம் ஏற்படும், அதன் மூலமாக அவமானங்கள் ஏற்படும். ஓகேங்களா? தனகாரகன் குரு அவரோட அசுபகிரகங்கள் சேர்ந்து அந்த திசை நடக்கும் காலத்துல இந்த பிரச்சனைகள்லாம் வரும். அப்புறம் திருமணம் நடக்கிறதும் காலதாமதங்கள் ஏற்படும், திருமணத்துல தடை தாமதங்கள் அதிகமாக ஏற்படும். அதனால குரு பிரீத்தி நம்ம செஞ்சுக்கணும். ஆலங்குடி போயிட்டு 24 விளக்கேற்றி அர்ச்சனை பண்றது, அந்த ஸ்தலத்தை 3 முறை வலம் வர்றது, இதெல்லாம் ஒரு